நானும் வந்து உள்டாக பண்றாங்க இல்ல இன்னும் உள்டா அப்படி போற மாதிரி சார் வந்து வரி வரியா எழுதி கொடுத்து பண்ணிட்டு இருக்கும்போது ஏதாவது ஒண்ணு பண்ணணுமே எல்லாரும் திரும்பி பாக்குற மாதிரி அப்படின்னா சார் எல்லாமே பார்த்தோம்னா முறையா தானே சார் போடுவாங்க. ரொம்ப அதாவது கர்நாடிக் சிங்கர்ஸ் கர்நாடிக் வித்வான்கள்லாம் இதை பார்த்து வந்து தலைவலியில என்னடா ஆச்சுன்னு சொல்லி மண்டை அடிச்சு சாகணும். அப்படி ஒரு சாங் கம்போஸ் பண்ணுவோம் சார் அப்படின்னு. சரி இசைக்கு இப்படி ஒரு சோதனை, இசைக்கு ஒரு சோதனை மண்டை அடிச்சு சாகணும். இதுதான் கர்நாடிக் படிச்சவன் இதை கேட்டா வந்து கொலவரியில வந்து என்ன வந்து கொன்றும். கர்நாடிக் படிச்சவன் காரியத்தை கொல்லணும் அந்த மாதிரி வெறி மன இருக்காங்க. அப்படி ஒரு சாங் கம்போஸ் பண்ணு. ஆனா விஜய் சினிமாவுக்கு கூட அப்படி ஒரு டைமிங் கிடைக்காது. ஏன்னா கவுண்டமணியன் எல்லாம் வந்து டயலாக் பஞ்ச் டெலிவரி டைமிங் சொல்லுவாங்கல்ல, அதை விட டைமிங் என்னன்னா நானும் விஜய் பேசிட்டு இருக்கோம். இந்த வாய்ஸ் ஆனது இதுக்கு முன்னாடி ஒரு கொடுமையான வாய்ஸ். இதுக்கு முன்னாடி யாரும் இந்த வாய்ஸை கேட்டிருக்க கூடாது, இந்த வாய்ஸ் இதுக்கு முன்னாடி எதுவும் பாடிருக்க கூடாது, இனிமேல் லைஃப் அதுக்கப்புறம் பாடவே கூடாது. அப்படி ஒரு வாய்ஸ் வேணும். எங்க பிடிக்கிறது போது டக் டக் கவர்ந்து விஷால் என்ட்ரி சார் சாங் ரெடியா. ஆனா அந்த வீடியோலயும் அது இருக்கும்ல சார். ஆமா, ஆனா என்னன்னா ஒரே அட் டைம் நானும் விஜய் ஒருத்தன் பார்த்துட்டோம். ரெண்டு பேர் மைண்ட் ஸ்ட்ரைக் ஆச்சு, வாய்ஸ் கிடைச்சிருச்சு. ரொம்ப சிறப்பா இருந்துச்சு அவரோட என்ட்ரி. ஒரு பாடினதும் சிங்கிள் டேக் ஆர்டிஸ்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது மாதிரி சிங்கிள் டேக்ல பாடுற சிங்கர். ஆமா, என்ன சொதப்பன முடிவு பண்ணிட்டோம். ஒருவேளை செகண்ட் டேக் போகும்போது நம்ம பெர்ஃபெக்ட்டா பாட்டா தப்பா இருக்கு இல்லையா? என்ன சார் சொல்றீங்க? அதனால வந்து அதுல ஒரு ஹைலைட் நீங்க நம்ப மாட்டீங்க, அந்த சாங் வீடியோலயே வரும் ஒரு ஐட்டம் வரும், ஒரு ஐட்டம் வரும். அது உண்மையாவே இவரு போட்டாரு, ஆலாபன இவரே சார் இங்க ஒரு ஐட்டம் போட்டாரு. நாங்க ஷாக்கு வெளியில அதாவது நிலா காயில ஜானகி அம்மா போட்ட ஐட்டத்தை விட ஒரு பிரமாதமா ஒரு சங்கதியை போட்டாரு.